ஸோ 2026 பார்த்தீங்கன்னா கொரியன்ல ஒரு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட யூமிட் அப்படின்ற திரைப்படத்தை இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு கொரியன் இன்ஃபார்மரை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்தோட ஹீரோ பார்த்தீங்கன்னா போவாரு. பட் இருந்தாலுமே அவரால் பார்த்தீங்கன்னா அந்த லேடியை காப்பாற்ற முடியல. அவங்க வந்துட்டு இறந்துடுறாங்க. பட் அந்த லேடி மூலியமா ஒரு சில இல்லீகலான ஹியூமன் டிராஃபிக் பார்த்தீங்கன்னா விஷயங்கள் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு தெரிய வருது. ஸோ இவரு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு கிளம்பி போறாரு. இன்னொரு பக்கம் இவர மாதிரியே இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரஷ்யாவில் இருக்கிற இவருடைய இன்ஃபார்மர் தேடி வராரு. ஸோ இதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற சம்பவம்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றது அந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியா இருக்கு. மெயினா இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பை த்ரில்லர் படம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா போக போக பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல ரொம்ப சொதப்பி வச்சிருக்காங்க. தென் படத்தோட ஸ்டார்டிங்ல வரக்கூடிய ஆக்ஷன் சீக்வன்ஸும் கிளைமேக்ஸ்ல ஒட்டி ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. கேரக்டரோட பேக் ஸ்டோரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எந்த ஒரு கேரக்டருமே நம்மளுக்கு பெருசா கனெக்ட் ஆகல. ஓரளவுக்கு நீட்டா தான் ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ஆக்டிங்குமே படத்தை நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பர்ஃபார்மன்ஸா கொடுத்துருக்காங்க. இப்போ டெக்னிக்கல் சைடு அப்படின்னு பார்க்கும்போது சினிமாட்டோகிராஃபி, பேக்ரவுண்ட் சவுண்ட் இது எல்லாமே மேக்கிங் வைஸ் ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஸோ ஃபைனலா வந்துட்டு இந்த படம் பாத்தீங்கன்னா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ஓகேவான ஸ்பை த்ரில்லர் படமாக தான் வந்திருக்கு. இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலாக இந்த மாதிரி மூவிஸ் அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நமக்காக முடிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.